எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உறவுகள் உன்னதமாயிருந்தால் நம் வாழ்வு வளமாயிருக்கும். உறவுகள் உண்மையாயிருந்தால் நம் வாழ்வு வசந்தமாய் மாறும். அதே உறவுகள் வன்மையாயிருந்தால் நம் வாழ்வு உலர்ந்து போகும். உறவுகளில் பிளவுகளும் முறிவுகளும் வருவது மற்றவரை தவறாக தீர்ப்பிடும் போதுதான். நம் நண்பர்களை, நம் சகோதர சகோதரிகளை, நம் உறவினர்களை ஏதோ காரணங்களுக்காக தவறாக புரிந்து கொண்டு தீர்ப்பிடும் நேரம் நம் வாழ்வில் நிம்மதி இழக்கும் நேரமாகும். இங்கு இயேசு தனது உறவுகளால் தீர்ப்பிடப்படுகின்றார். யாருக்காக பிறந்தாரோ, யாருக்காக வந்தாரோ அவர்களே இயேசுவை தீர்ப்பிடுகின்றனர். நன்மை செய்தார், தீயவன் என்று தீர்ப்பிட்டார்கள். உண்மை பேசினார், பொய்யன் என்று தீர்ப்பிட்டார்கள். உணவு கொடுத்தார், போசன பிரியன் என்று தீர்ப்பிட்டார்கள். பேய்களை ஓட்டினார், பேய்கள் கூட்டத்தின் தலைவன் என்று தீர்ப்பிட்டார்கள். ஏன், எதற்காக என்று எவரும் கேள்வி எழுப்பாமல் ஆண்டவரே தீர்ப்பிட முன் வருகிறார்கள். உண்மையை மறைக்க, வாழ்வை ஒழிக்க, எளிமையை எரிக்க புறப்பட்ட கூட்டம் இயேசுவை தீர்ப்பிடுகின்றது. இதனால் என்ன லாபம்? இதனால் என்ன மகிழ்ச்சி? இந்த தீர்ப்பு மனித தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சுயநல தீர்ப்பு. அனைத்திற்கும் மேலாய் இந்த தீர்ப்பு உண்மையை உருக்குலைத்த தீர்ப்பு. நம் குடும்பத்தில் பல தருணங்களில் தீர்ப்பிடும் போது பிளவுகளும் உறவில் முறிவுகளும் ஏற்படுகின்றன. இறைவனை தவிர வேறு எவருக்கும் தீர்ப்பிடும் தகுதி இல்லை என்பதை நாம் விவிலியத்தின் மூலம் நன்கு அறிவோம். மற்றவரை தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்புக்கு ஆளாவாய். நம் தந்தையை, தாயை, கணவனை, மனைவியை, மாணவனை,
மாணவியை மற்றும் சகோதர சகோதரிகளை தவறாக தீர்ப்பிடும்போது நாமும் ஒரு நாள் தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்பதை அறிந்தவர்களாய் வாழ்வோம். ஜெபம். அன்பு இறைவா, நீதியின் இறைவா, தவறாக தீர்ப்பிடாத மனதையும் குடும்பத்தில் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனதையும் எமக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பார சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்மில் சிலர் மனதில் சுமைகளை சுமந்து கொண்டு இங்கு வந்திருக்கின்றோம். இன்னும் சிலர் மற்றவர் நம் சுமையை சுமக்க எதிர்பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் சிலர் சுமை தாங்கிகள் மற்றும் சிலர் அந்த சுமையின் கீழ் இளைப்பாறுபவர்கள். கல்வாரியில் இயேசு சுமந்த அந்த பாரச்சிலுவையில் பலம் என்ன? அந்த சிலுவை அவர் தோளில் சுமத்தப்பட்டதன் காரணம் என்ன? அவருக்கு அந்த சிலுவையை சுமத்தியதால் மூப்பர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் வந்த லாபம்தான் என்ன? இயேசுவோடு துணை நிற்க யாரும் இல்லை. அவருக்காக பேசுவதற்கும் யாரும் முன்வரவில்லை. அனைவரும் சேர்ந்து சுமத்திய சிலுவைதான் அந்த பாரச்சிலுவை, நம்முடைய பாவச் சிலுவை. அநியாயம், அக்கிரமம், அநீதி மற்றும் உலக சீர்கேடு ஆகிய அனைத்தும் சேர்ந்து பாவமாக்கப்படுகின்றது. அந்த பாவம் இயேசுவின் தோளில் சிலுவையாக சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சிலுவை பாரமானது, பழுவானது, வேதனை கொடுக்கக்கூடியது, ஒருவரால் மட்டும் சுமக்க முடியாதது. அப்படிப்பட்ட சிலுவையை இயேசு தன் தோள் மீது வைத்துள்ளார். உலகில் இருக்கும் மக்களின் பாரம் குறைக்க, பாவம் போக்க, அழுக்கை துடைக்க, மனித உருவெடுத்து மனிதத்தை மீட்டெடுக்க எந்த சுமை என்றாலும் நான் சுமப்பேன் என்று கல்வாரி பலியில் வீரநடை போடுகிறார் நம் இயேசு கிறிஸ்து. தன்னலமில்லாத, பாவம் இல்லாத, பாரபட்சமில்லாத செம்மறியின் தோளில் பாரமான சிலுவை நீதிக்கு இழைக்கப்படும் அநீதி, நன்மைக்கு கொடுக்கப்படும் கொடுமை இங்கு நடந்தேறுகின்றது. இன்றைய குடும்பங்களில் பலர் சிலுவைகளை சுமக்கின்றனர். அது பணச்சுமையாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உறவு முறிவுகளாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சுமைகளை குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து சுமந்து அவைகளை சுகங்களாக மாற்ற முயல வேண்டும். பகிர்வு, அன்பாக உறவாடுதல், விட்டு கொடுத்தல் ஆகிய பண்புகளின் மூலம் நம் குடும்பங்களில் இருக்கும் சுமைகளை குறைக்க முடியும். கருணையோடு இருந்தால் சுமைகளை கூட சுகங்களாக மாற்ற முடியும். ஜெபம். எனக்காக என் பாவங்களை சுமந்த இறைவா, இனிமேலும் என் பாவத்தால் உம் பாரத்தை அதிகரிக்க மாட்டேன். என் பாவச் சுமையை உம்மேல் சுமத்த மாட்டேன். உம்மோடு இணைந்திருக்க, உம்மில் நிலைத்திருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்ச்சியும் எழுச்சியும் மனித வாழ்க்கையில் பலருக்கு
நல்ல அனுபவமாக இருந்து வருகின்றது. சிலர் வீழ்ந்த பின் எழ முடியாமல் வீழ்ந்தே கிடப்பர். தன் வீழ்ச்சிக்கு காரணமானவர்களை நினைத்து வருந்தி வலுவின்மையாலும் மனதில் திடமில்லாத காரணத்தாலும் வீழ்ந்தே கிடப்பர். இத்தகைய வீழ்ச்சி தோல்வியில்தான் முடிகிறது. ஆனால் நான் வீழ்ந்தாலும் எழுவேன் என்று வீழ்ச்சியை பற்றியே நினைத்து மடிந்து விடாமல் எழுச்சியுள்ளம் கொண்டு எழுபவர்களும் இருக்கின்றனர். இவ்விரு வகையான மனிதர்களில் இயேசு கிறிஸ்து இரண்டாம் நிலையின்படி எழுச்சி வீரராக திகழ்கின்றார். முதல் முறை இயேசு உடலின் வலுவின்மையால் தரையில் வீழ்கிறார். தன்னுடைய வீழ்ச்சி உடல் வலுவின்மையால் மட்டும் நிகழ்ந்த வீழ்ச்சி அல்ல, மாறாக பலரின் கொடிய எண்ணத்தாலும் பலரின் பொறாமை குணத்தாலும் வஞ்சக போக்கினாலும் நிகழ்ந்த நிகழ்வு என்று கூட கூறலாம். இந்த வீழ்ச்சியினால் இயேசு மனமுடைந்து போகவில்லை. வீழ்ந்தாலும் எழ வேண்டும் என்ற முனைப்போடு தனது வெற்றி முகத்தை காட்டுகிறார். இதன் மூலமாக நான் எதற்காக வந்தேன் என்பதை தனது விழுதலின் மூலமாகவும் எழுதலின் மூலமாகவும் காட்டுகிறார். அதாவது பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற மனிதனை எழுச்சியடைய செய்யவே நான் வந்துள்ளேன் என்று நமக்கு காட்டுகின்றார். மனிதா, வீழ்வது மட்டும் வாழ்க்கையல்ல, எழுவதுதான் மனித வாழ்க்கையின் மேன்மை என்று காட்டுகின்றார். நம் குடும்பத்தில் வாழ்வு ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்வு. சிலர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றனர், சிலர் தாழ்ந்து கொண்டே போகின்றனர். தன்னுடைய குடும்ப வாழ்வில் எத்தகைய வீழ்ச்சி ஏற்பட்டாலும் எழுச்சியடைய வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். வீழ்ந்தாலும் எழுவேன், மடிந்தாலும் விடிவேன், தாழ்ந்தாலும் உயர்வேன் என்ற உள்ள தாக்கத்தை உருவாக்க வேண்டும். இதற்கு எழுச்சி நாயகராம் ஆண்டவர் இயேசு துணை நிற்பார். கடன் தொல்லை கடந்து போகவும், நஷ்டம் லாபமாக மாறவும், அழுகை அக்களிப்பாய் மாறவும் ஆண்டவர் இயேசுவோடு எழுவோம், வெற்றி நடை போடுவோம். ஜெபம். இறந்தோர்க்கு வாழ்வு கொடுத்தவரே, விழுவோரே கைதூக்கி விடுபவரே, என் வாழ்வில் வரும் வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் உம்பதம் படைக்கின்றேன். அனைத்தையும் ஏற்றிடுவாய், எம் வாழ்வையும் மாற்றிடுவாய். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்தித்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இது ஒரு வித்தியாசமான சந்திப்பு. இயேசுவும் மரியாவும் பல இடங்களில் சந்தித்துள்ளார்கள். எடுத்துக்காட்டாக, இயேசுவின் பிறப்பின் போது, இயேசு குடும்பத்தில் வாழ்ந்தபோது, இயேசு கோவிலில் காணாமற் போய் கண்டெடுக்கப்பட்ட போது, கானாவூர் திருமணத்தின் போது ஆகிய இடங்களில் இருவரும் சந்தித்தார்கள் என்று விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. அவை யாவற்றிலும் இது ஒரு வித்தியாசமான சந்திப்பு. இயேசு துயரத்தில் தன் தாயை சந்தித்தார். ஆனால் அந்நிலையில் எந்த ஒரு தாயும் தனது மகனை அந்த கொடூர கோலத்தில் பார்க்கக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் எந்த தாயும் சந்திக்கக்கூடாத ஒரு நிலையில் தன் தாய் மரியாளை சந்திக்கின்றார் இயேசு. தாலாட்டி வளர்த்த மகனை, பாசமாய் பார்த்த மகனை, பாலூட்டி வளர்த்த மகனை பரிகாசம் செய்து பரிவில்லாமல் பழிவாங்கும் படலத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறு வயதில் இயேசு கீழே விழும்போது ஓடிப்போய் தாங்கி பிடித்த மரியாள் இப்போது அதே படபடப்போடுதான் ஓடுகிறார். மகனின் நிலையைக் கண்டு கண்ணீரை தவிர வேறு எதையும் அவரால் கொடுக்க முடியவில்லை. படை வீரர்கள் சூழ்ந்து நிற்க பாசமுள்ள மகனை
பரிவுடன் நோக்குகின்றார் அன்னை. எது எப்படி இருந்தாலும் எனது மகனின் பயணம் முடிவின் பயணம் அல்ல என்பதை உணர்ந்த அவர் அனைத்தையும் மனதில் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அதுவே இறைவனின் சித்தம் என்று ஏற்றுக்கொள்கிறார். எந்த தாயும் தனது மகனின் வீழ்ச்சியை பார்த்து மௌனம் காப்பதில்லை. தன் மகனின் அவமானம் தன்னுடைய அவமானமாக நினைப்பதுண்டு. குடும்பத்தில் இருக்கும் நாம் தாயின் பாசத்தையும் அன்பையும் உணர்ந்து வாழ்தல் வேண்டும். உடன் வந்தவர் உன்னை மறக்கலாம், உடன் வாழ்ந்தவர்கள் உன்னை வெறுக்கலாம். ஆனால் உன்னை பெற்றவள் என்றும் உன்னை மறவாள். இந்த உண்மையை உணர்ந்து அன்னை மரியாவைப் போல நம் துன்பத்தில் நமக்கு துணை நிற்போர் நம் தாய்மார்கள் என்பதை உணர்வோம். ஜெபம். அன்பு இறைவா, குடும்பத்தில் வாழும் அனைவரும் அன்னை மரியாவைப் போல் அன்புள்ளம் படைத்தவர்களாய் வளர வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீரின் ஊரனாகிய சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் வாழும் உலகம் நவீனமயமாக்கப்பட்ட உலகம். இவ்வுலகில் ஒருவர் மற்றவரை அறிந்து வாழ்வது குறைந்துவிட்டது. ஒருவர் மற்றவரை வெறும் பொருளாக மட்டுமே பார்க்கும் அவலம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. தனக்கு அடுத்திருப்பவரை கூட யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் பலர் நம்மில் உண்டு. இதே போன்று இயேசு சிலுவை சுமந்தபோது பலர் பார்த்து கொண்டிருந்தார்கள். பலர் நகைத்தார்கள், சிலர் பரிதாபப்பட்டார்கள், மற்றும் சிலர் அமைதியாய் இருந்தார்கள். இவர்களில் யார் இயேசுவுக்கு உதவ முன்வந்தார்கள்? சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் ஒருவரே இயேசுவுக்கு உதவ முன்வந்தார். அவர் கூட படைவீரர்களின் கட்டாயத்தின் பேரில்தான் உதவ முன்வந்தார். ஆனால் இயேசுவின் நிலையை பார்த்து சீமோன் கண்டிப்பாக மனமிறங்கி இருப்பான். இவருக்கு கிடைத்த பாக்கியம் பெரும் பாக்கியம். உலகை உண்டாக்கி, உயிரினங்களை உண்டாக்கி, மனிதர்களை உண்டாக்கிய இறைவனுக்கே உதவுவதற்கு இங்கு சீமோன் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்களோ அல்லது நானோ அங்கு இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? சற்று சிந்தித்து பாருங்கள். வேடிக்கை பார்த்திருப்போமா? ஏளனம் செய்திருப்போமா? பரிதாபப்பட்டிருப்போமா? அல்லது சீமோனை போல இயேசுவுக்கு உதவி இருப்போமா? நமது குடும்ப வாழ்வில் யாருக்கு உதவுவது, எதற்கு உதவ வேண்டும் என்று கேள்விகளை எழுப்பும் நாம் மற்றவர்களின் நிலையை பார்த்து உதவ முன்வருவதில்லை. இருப்பதையெல்லாம் கொடுக்க சொல்லவில்லை, மாறாக இருப்பதிலிருந்து கொடுக்க முன் வருவோமா? சீமோன் இயேசுவின் துன்பத்தில் பங்கெடுத்தது போல் நாம் மற்றவரின் துன்பத்தில் பங்கெடுத்து தேவையில் இருப்போருக்கு உதவும் மனம் நமக்கு உண்டா? மற்றவரை கெடுத்து வாழும் முறையை மறந்து மற்றவருக்கு கொடுத்து வாழ முன் வருவோமா? ஜெபம். அன்பு இறைவா, தேவையில் இருப்போர்க்கு உதவும் மனதையும் தாராள உள்ளத்தையும் எமக்கு தாரும். எம் இதயம் உம் இதயம் போல மாறச் செய்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீரேன் ஊரனாகிய சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆயிரக்கணக்கான மக்கள் பயம் ஒரு பக்கம், பரிதாபம் மறுபக்கம், பழி ஒரு பக்கம், பாவம் இன்னொரு பக்கம் என்று ஓய்வில்லாமல் தொடர்ந்து அழுகின்றனர். நிறுத்தச் சொல்ல யாரும் இல்லை. காவலர்கள் மத்தியில் கள்வனை போல் இயேசு இழுத்து செல்லப்படுகின்றார். இந்த துன்ப பயணத்தில் அனைத்து தடைகளை மீறி சென்று ஆண்டவரை பார்த்தவர் வெற்றி பெண் வெரோனிக்காள். இவர் என்ன சாதனை செய்தார்? இவரை வெற்றி பெண் என்று அழைப்பதற்கு யூத குலத்தில் பெண்கள் அடிமைகளாக கருதப்பட்ட காலம் அது. எவரும் நெருங்கக்கூட முடியாத கல்வாரி பயணத்தில் எதற்கும் அஞ்சாமல் ஆண்டவரை சந்திப்பதே என் இலக்கு என்று துன்பத்தின் மத்தியிலும் துளிர்விடும் பூவாய் வெரோனிக்காய் இயேசுவை நெருங்கி அவர் முன் நிற்கிறார். உடல் முழுவதும் புழுதி. இயேசுவின் இரத்தம் மக்களின் கண்காட்சியாக மாறிய நிலை. அந்நேரத்தில் தன் குருதி நிறைந்த முகத்தை துணியில் பதிக்கின்றார் இயேசு. அழியா சின்னமாக பல்லாயிரத்தில் ஒன்றாக இயேசுவின் முகம் இன்று அத்துணியிலே சாட்சியம் பகர்கின்றது. வீரப்பெண் வெரோனிக்காவிற்கு இயேசு கொடுத்த வெற்றி பரிசுதான் இயேசுவின் முகம் பதிந்த துணி. அதுவே கல்வாரி பரிசு. நம் குடும்பங்களில் ஒரு சில பிரச்சனைகளால் நாம் பிரிந்து வாழ்கின்றோம். உறவுகளாக இருந்தாலும் மற்றவருடன் பேச மறுக்கின்றோம். அன்று இயேசுவை சந்திக்க படை வீரர்கள் தடையாக இருந்தது போல இன்று நம் உறவுகளை சந்திக்க நம் சுயநலம், பொறாமை மற்றும் புரிந்து கொள்ளாத தன்மை ஆகியவை தடைகளாக இருக்கின்றன. இந்த தடைகளை நாம் எப்போது உடைக்கப் போகிறோம்? வீரப்பெண் வெரோனிக்காவை போல் வீரமிக்க மனிதராக எப்போது மாறப்போகின்றோம்? ஜெபம். அன்பு இறைவா, எமது உறவுகளில் இருக்கும் விரிசல்களை சரி செய்து உம்மை போல அன்பு உள்ளவர்களாக எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதருடைய வாழ்க்கை சறுக்கல் நிறைந்த வாழ்க்கை. சிலருக்கு தம்முடைய வாழ்க்கையில் அடிமேல் அடியாக, தோல்வி மேல் தோல்வியாக நடந்தேறுவது வாடிக்கையாக மாறிவிட்டது. அத்தகைய தருணங்களில் மனம் தளராமல் இருப்பவர்கள் சொற்பமானவர்களே. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகையில் பலர் பலவிதமாக நினைத்திருப்பார்கள். படைவீரர்கள் இவர் இறந்து விடுவார் என்று நினைத்திருக்கலாம். மூப்பர்களும் அறிஞர்களும் இவருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். இவர்களில் மாறுபட்டு இயேசுவின் மீது சிலர் பரிதாபப்பட்டிருக்கலாம். ஆனால் அனைவரின் கவனமும் சிலுவை சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவை மையப்படுத்திதான் இருந்தது. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுந்தது வெறும் உடல் அளவில் சிந்திக்கின்ற காரியம் அல்ல, மாறாக உள்ளத்தளவில் தியானிக்கக்கூடிய நிகழ்வு. ஏனென்றால் அவர் சிலுவை பாரத்தினாலோ படைவீரர்களின் துன்புறுத்துதலாலோ மட்டும் விழவில்லை. மாறாக மானிடத்தின் சகிக்க முடியாத பாவ அக்கிரமங்களால் மறுபடியும் கீழே விழுகிறார். மண்ணில் சாய்கின்ற இயேசுவின் எண்ணம் மனிதரை பற்றி தான் இருந்திருக்கும். பாவம் சார்ந்த காரியங்களின் வெகுவான பாரம் அவரை அழுத்தவே அவர் இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். குடும்பங்களில் சிலருக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்கள் வாழ்வில் பிரிக்க முடியாத சிலுவைகளாக இருக்கின்றன. ஒருமுறை எழுந்தாலும்
மறுமுறை வீழ்கின்ற சூழலுக்கு பலர் ஆளாகின்றனர். குடும்பத்தின் நலனுக்காக குடும்ப தலைவர்களும் பிள்ளைகள் நலனுக்காக தாய்மார்களும் பலமுறை விழுந்து கிடக்கிறார்கள். கடன் தொல்லைகளாலும் கவர்ச்சி உலகின் அடிமைத்தனத்திலும் பலர் வீழ்ந்து கிடக்கின்றனர். இறைமகன் இயேசுவைப் போல வீழ்ந்தேன் ஆனாலும் எழுவேன் என்ற உறுதியான மனதை குடும்பங்களை சுமக்கும் ஒவ்வொருவரும் ஏற்று வாழ வேண்டும். அதுவே கிறிஸ்தவ வாழ்வு, அதுவே கிறிஸ்துவின் வெற்றி, அதுவே கிறிஸ்துவ வாழ்வு, அதுவே கிறிஸ்துவனின் வெற்றி. ஜெபம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் இறைவா, சுமைகளை கண்டு தளர்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் மறுபடியும் எழ முடியும் என்ற உறுதியான மனநிலையை தாரும். என் வாழ்வை வளப்படுத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவர் துன்பப்படும் போது தன்னுடைய துன்பம்தான் அவர்களுக்கு பெரியதாக தெரியும். அச்சூழலில் தன்னுடைய துன்பத்தை விட வேறு எதுவும் தம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இங்கு இயேசுவின் துன்பம் வெகுவாக இருக்கும் தருணத்தில் தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னை பார்த்து பரிதாபப்படும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். தன் சுமையை பாராமல் பிறர் சுமையை குறைக்க நினைக்கின்றார். தன் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் பிறர் கண்ணீரை துடைக்கும் நல்ல ஆயனாக இயேசு நம் முன்னே நிற்கின்றார். எருசலேம் பெண்கள் இயேசுவின் அருஞ்செயல்களை பார்த்திருப்பார்கள். அவரால் பயனடைந்திருப்பார்கள், குணம் பெற்றிருப்பார்கள், புதுவாழ்வு பெற்றிருப்பார்கள். அவற்றை நன்றியோடு நினைத்து பார்த்து கண்ணீர் சிந்துகின்றனர். நமக்கு உதவியவர் இப்போது உதவியின்றி நிற்கின்றார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அப்பெண்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. பிறரின் கண்ணீரை துடைப்பவர் உண்மையான மானுடத்தின் அடையாளம். இந்த வகையில் இயேசு இம்மானுடத்தின் மையமாக திகழ்கின்றார். தன்னை பார்த்து கண்ணீர் வடித்தவர்களின் உள்ளங்களில் தியாக உருவாக திகழ்கின்றார். பிறருக்காக எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கும் ஆசானாக இருக்கின்றார். நம் குடும்பத்தில் கிறிஸ்தவர்களாக நாம் அடுத்தவரின் கண்ணீரை துடைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிறரின் இன்னல்களை போக்கும் மக்களாக வாழவும் அழைக்கப்படுகின்றோம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு துன்ப வேளையில் ஆறுதலாக அன்பாக இருக்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். நான் என்று இல்லாமல் நாம் என்று வாழ்வதுதான் மனித பண்பு என்பதை அறிவோம், செயல்படுவோம். ஜெபம். அன்பு இறைவா, அடுத்தவரின் துயர்துடைக்கும் நல்ல மனதையும் துன்பத்தில் பங்கெடுக்கும் தியாக உள்ளத்தையும் எமக்கு தந்து ஆசீர்வதித்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவரின் வாழ்வில் பல முறைகளில் வேதனைகளும் சோதனைகளும் தாக்குகின்ற போது வாழ முடியாமல் வீழ்ந்து போகின்றனர். வாழ்வில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றது. அதுவே வாழ்வை பாரம் என்று
நினைக்க தூண்டுகின்றது. 3ஆம் முறையாக கீழே விழும்போது இயேசுவின் உடலில் வலுவில்லை. சாட்டை அடிகளும் படைவீரர்களின் கொடூரமான செயல்முறைகளும் மக்களின் வீணான பேச்சுக்களும் இன்னும் அதிகமாக இயேசுவை கீழே தள்ளுகிறது. இது சிலுவை பாரம் மட்டுமல்ல, உள்ளத்தின் பாரமும் சேர்ந்து அவரை தாக்குகின்றது. எவருக்கும் துரோகம் செய்யாதவர், எவருக்கும் தீங்கு செய்யாதவர், அநீதிக்கு துணை போகாதவர் இன்று குற்றவாளியாக சிலுவை சுமந்து கீழே விழுகிறார். முதல் முறை விழும்போது அது பாரத்தினால் விழுந்திருக்கலாம். 2ஆம் முறை விழும்போது சோர்வினால் விழுந்திருக்கலாம். 3ஆம் முறை விழுகிறார். பாரத்தினாலும் சோர்வினாலும் மட்டுமல்ல, மக்களின் பாவத்தினால், சுயநலம், பொறாமை, அநீதி ஆகியவற்றால் 3ஆம் முறை மண்ணில் சாய்கின்றார். இன்னமும் பயணம் தொடர வீழ்ந்தவர் எழுகின்றார். எழுந்து இன்னமும் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நம்மிடையே எழுப்புகின்றார். நம் குடும்பத்தில், குடும்ப வாழ்வில் துன்பங்கள் அதிகரிக்கின்ற போது சிலர் படைத்த இறைவனை கூட சபிக்கின்றனர். எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என பலவாறு கேள்வி கேட்கின்றார்கள். ஆனால் இயேசுவைப் போல இதுவும் இறைவனால் போக்கப்படும் என்று நம்புபவர்கள் மிகவும் சொற்பமானவர்களே. வாழ்வில் இன்பம் துன்பம் அனைத்தையும் ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இறைவன் நமக்கு வெற்றியின் படிகளை காண்பிப்பார், நம் குடும்பத்தை கரை சேர்ப்பார். ஜெபம். ஆறுதல் அளிக்கும் இறைவா, என் வாழ்வில் துன்பங்கள் அதிகரிக்கும் வேளையில் அவற்றை தாங்கும் மனதை எனக்கு அருளும். அனைத்து வேதனைகள் மத்தியிலும் உம்மை நாடும் உள்ளத்தை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதனின் அழகு ஆடையில் பாதியும் ஆளில் பாதியும் உள்ளது என்பது முன்னோர்களின் சிந்தனையாக உள்ளது. ஆடை மனிதரின் மானத்தை காக்கும் கவசமாக இருக்கின்றது. ஆடை இல்லாதவனை இவ்வுலகம் அசிங்கம் என்றுதான் அழைக்கும். யூத முறைப்படி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என்று ஆடை அணிவதில் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டன. அதன்படி ஒருவர் ஆடையை குறைத்தால் அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் அர்த்தம். இயேசுவின் ஆடைகளை உரிக்கின்ற போது அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருப்பார்கள். அவருடைய ஆடையை தொட்டு குணம் பெற்ற இரத்தப்போக்குடைய பெண்ணின் எண்ணமும் நம்பிக்கையும் இங்கு யாருக்கும் வரவில்லை. அவருடைய ஆடையை அவர்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள் என்பது இயேசுவின் ஆடையின் மகத்துவத்தை காட்டுகின்றது. அவருடைய எண்ணம், உள்ளம், செயல், செயல்பாடுகள், உடல் இவற்றோடு கூட ஆடையும் புனிதமாக இருந்தது என்பது புலப்படுத்துகின்றது. அனைத்தையும் கொடுத்த ஆண்டவர் கடைசியில் தன் ஆடையையும் கொடுத்துவிட முன் வந்துள்ளார். இது வெறும் தியாகம் அல்ல, இயேசுவின் முழு தியாகம், முழு அர்ப்பணிப்பு மற்றும் முழுமையான அன்பின் வெளிப்பாடு. குடும்ப வாழ்வில் சுயநலம் என்னும் ஆடையும், பொறாமை என்னும் ஆடையையும், கள்ளத்தனம் என்னும் ஆடையையும் அணிந்து கொண்டு வாழ்வில் சாக்கடையில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அன்று இயேசுவின் ஆடை புனிதமாக இருந்தது. அவரின் இரத்தம் தான் அதனை தூய்மையாக்கியது. அனைத்து தீமைகளையும் களைந்து இயேசுவின் புனித கொடையாகிய அன்பை உடுத்துவோம், வாழ்வு பெறுவோம். ஜெபம். எனக்காக தியாகம் செய்த இறைவனே, அன்று உம் ஆடையை அவிழ்த்து
அவமானப்படுத்தியவர்களைப் போல் நானும் என் அலங்கோலத்தால் பாவத்தால் உம்மை அவமானப்படுத்தி இருக்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றருளும் இறைவா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை என்றாலே அவமானத்தின் சின்னம் என்றுதான் கருதப்பட்டது. இதில் அறையப்படுபவர்கள் பாவிகளாகவே கருதப்பட்டார்கள். இந்த சிலுவை தண்டனைக்குரிய கருவியாக கருதப்பட்டது. இயேசு இந்த பாவ சின்னத்தை சுமக்கின்ற போது இயேசுவும் பாவிதான் என்று மக்கள் முன்னிலையில் பொய்யான கருத்து பதிந்திருக்க வாய்ப்புண்டு. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மற்றும் மூப்பர்களுக்கும் நன்றாகவே தெரியும் இயேசு பாவம் செய்தவரா இல்லையா என்று. மக்களை தூண்டிவிட்டு பரமனுக்கே பாவி என்று பட்டம் கொடுத்தவர்கள் இவர்கள். இயேசு தொட்டதெல்லாம் புனிதமாக மாறியது. அதேபோல் இந்த பாவ சின்னமும் புனித சின்னமாக மாறியதற்கு காரணம் இயேசு அந்த சிலுவையை சுமந்தார் என்ற காரணத்தால் மட்டுமே. ஆணிகள் இயேசுனுடைய கரங்களையும் கால்களையும் துளைத்து சதை சிதறி எலும்புகள் உடைக்கப்பட்ட போது இயேசுவின் வலியும் வேதனையும் ஏராளமாக இருந்திருக்கும். மரத்தில் ஆணிகள் அடிப்பது போல் மாபரனின் கரங்களிலும் கால்களிலும் நீளமான ஆணியை அடித்து வலியால் துடிக்க வைக்கிறார்கள். ஆணிகளின் கூர்மையை விட மனிதரின் வஞ்சகமும் புறக்கணிப்பும் தான் இயேசுவை இன்னும் அதிகமாய் காயப்படுத்தி இருக்கும். நம் குடும்பத்தில் ஒரு சிலர் மற்றவரை அடித்து துன்புறுத்துவார்கள். ஒரு சிலர் வார்த்தையின் கூர்மையினால் துன்புறுத்துவார்கள். குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஆணைகளாக மாறி தகாத வார்த்தைகளினால் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உடல் காயம் ஆறிப்போகும், ஆனால் உள்ள காயம் ஆறுவது கடினம். நாம் வாழ்வது பிறரை காயப்படுத்த அல்ல, மாறாக மற்றவரின் காயங்களுக்கு மருந்திடவே என்பதை உணர்வோம். ஜெபம். துன்பம் துடைக்கும் இறைவா, நான் மற்றவரை என் சொல்லாலும் செயலாலும் சிலுவையில் அறையாமல் மற்றவருக்கு மருந்தாக இருந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதுதான் முடிவா? இவர்தான் கடைசியா? இயேசுவின் இறப்பு எதை சுட்டி காட்டுகிறது என்ற கேள்விகள் அன்று வாழ்ந்த மக்களின் மனதில் எழும்பியிருக்கும். தொடக்கத்தையே முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள் சிலர். இயேசுவின் இறப்பு அவரின் மனித வாழ்வின் முடிவாக அமைகிறது. ஆனால் அவரின் இறப்பு அவரின் இறைப்பணியின் மற்றொரு தொடக்கமாக, புதிய பரிமாணமாக அமைகிறது. மடிந்தார் என்று நினைத்தவர்களின் எண்ணம் அன்று மடிந்து போனது. இவருடைய இறப்பு உண்மையாகவே பலவற்றிற்கு முடிவாக அமைந்தது. மானுடத்தின் பாவத்திற்கு, ஆணவத்திற்கு, சுயநலத்திற்கு முடிவாக அமைந்தது. அந்த வேளையில் அன்பிற்கும் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் தொடர்ச்சியாகவும் அமைந்தது. ஆணிகள் துளையிட்ட கைகளும்
கால்களும் குருதி நிறைந்த உடலும் இயேசுவை வேதனைக்கு உள்ளாக்கியது. இது சாதாரண மரணம் அல்ல, மாறாக வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய கொடூர மரணம். மனிதன் மனிதனையே வேட்டையாடிய நிகழ்வுதான் இந்த மரணம். அநீதியை ஒழிக்க வந்தவருக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. சுகம் கொடுத்தவருக்கு, வரம் கொடுத்தவருக்கு, உணவு கொடுத்தவருக்கு, தன்னையே கொடுத்தவருக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்படுகிறது. அதையும் ஏற்றுக்கொண்டார் அன்பின் திருமகன் இயேசு. நம் குடும்பத்தில் குடும்ப உறவினர்களின் இறப்பு நமக்கு கவலையை தருகின்றது. சொந்தங்களின் பிரிவு சோகத்தை தருகின்றது. ஆனால் பலமுறை நம் சொல்லாலும் செயலாலும் நாம் நம்முடன் இருப்போரை மரணம் வரை அழைத்து செல்கின்றோம். வார்த்தையை விட கூர்மையான ஆயுதம் இவ்வுலகில் இல்லை. மனதளவில் பலரை நாம் வீழ்த்தி இருக்கலாம். அத்தகைய தருணங்களில் இயேசுவின் மரணம் நம் கண்முன்னே வரட்டும். ஒரு மரணம் போதும் நம் பாவங்களுக்காக. இன்னும் பலரை வார்த்தைகளால் மரணத்திற்கு உட்படுத்தாமல் இருப்போம். ஜெபம். வாழ்வழிக்கும் இறைவா, முடிவில்லா உமக்கு இவ்வுலகில் முடிவை கொடுத்த எம்மை மன்னித்தருளும். நாங்கள் வாழ நீர் உம்மை தியாகம் செய்தது போல் பிறர் வாழ நாங்கள் எம்மை தியாகம் செய்யும் உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. தாயின் மடியில் மகன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு குழந்தை பிறக்கின்ற போது முதலில் அக்குழந்தையின் அடைக்கலம் தாயின் அருகிருத்தல். ஆனால் ஒரு மனிதன் இறக்கின்ற போது அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. பாலூட்டி தாளாட்டி வளர்க்கின்ற ஒவ்வொரு தாயும் தன் மகனோ மகளோ நம் நல்வாழ்வை வாழ வேண்டுமென்றும் பிள்ளைகளால் தமக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டுமென்றும் தான் நினைப்பார். தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகள் சந்தோஷமாக வளமாக வாழ வேண்டுமென்று தான் நினைப்பார். எந்த தாயும் தன் பிள்ளைகளின் மரணத்தை பார்க்க விரும்புவதில்லை. ஆனால் இங்கு தன் மகனின் மரணத்தை கண்கூடாக பார்த்து துன்பப்படும் தாயாக அன்னை மரியாள் நிற்கின்றார். குழந்தையாக தன் மடியில் தழுவிய இயேசுவை இப்போது அவர் மரணத்தின் போது தன் மடியில் தாங்குகிறார். நம் அன்னை மரியாள் தன் மகனை குழந்தையாக பார்த்தார், ஞானமுள்ள சிறுவனாக பார்த்தார், நல்ல போதகராக பார்த்தார், புதுமைகள் செய்பவராக பார்த்தார். இன்று தன் மகனை கல்வாரியில் பார்க்கின்றார். தன் மடியில் தியாகத்தின் திருமகனாய் பார்க்கின்றார். தன் மகனைப் போலவே தியாக உருவாய் பெற்ற மகனையே உலக மீட்புக்கு கையளித்தவராய் தாழ்ந்து நிற்கின்றார். அனைத்தையும் இறைவனின் வார்த்தைக்காக அர்ப்பணித்த உன்னத தாயாய் அன்னை மரியாள் வேதனையாக தன் மகனை மடியில் தாங்குகின்றார். நம் குடும்பத்தில் வலிகளும் வேதனைகளும் நிறைந்த தருணத்தில் இயேசுவுக்கு கிடைத்தது போல் எத்தனை பேருக்கு தாயின் மடி போல ஆறுதல் கிடைக்கின்றது. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் ஆறுதல் கொடுக்கும் உள்ளங்களாக இருந்தால் அதுவே தாயின் மடிக்கு சமமாகும். ஜெபம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, எம் கண்ணீர், வேதனைகள், சோகங்கள், சோதனைகள் அனைத்திற்கும் விடை கொடுத்து ஆறுதலாக வாரும், அமைதியை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அடக்கம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை தன்னகத்தே கொண்டவருக்கு இவ்வுலகில் அடக்கம் செய்ய சொந்த இடம் இல்லாமல் மாற்றானின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். சிலரின் எண்ணம் நிறைவேறியது என்றும் வெற்றியும் பெற்றுவிட்டதாக நினைத்து மகிழ்ந்திருப்பார்கள். மூப்பர்களும் அறிஞர்களும் பரிசேயர்கள் மற்றும் சதிசேயர்களும் என்ன திட்டம் தீட்டினார்களோ அது இன்று நிறைவேறியது என மகிழ்ந்திருக்கலாம். அவர்களுக்கு இது வெற்றி அல்ல, மாறாக இயேசுவின் வெற்றியின் தொடக்கம். இது இயேசுவின் வீழ்ச்சி அல்ல, மாறாக மானுடத்தின் எழுச்சி. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பலன் தர இயலாது. அதுபோல இயேசுவும் கோதுமை மணியாக மடிந்து பலன் தர தயாராகி விட்டார். உடல் அடக்கத்தின் மூலம் இவருடைய மண்ணக வாழ்வு முடிவுக்கு வந்தாலும் இவருடைய இணைப்பிரியா பிரசன்னம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டாலும் மின்னகம் நோக்கி செல்ல தயாராகிவிட்டார். இது முடிவல்ல, மாறாக தொடக்கம்தான். நம் குடும்பத்தில், குடும்ப சூழலிலும் சமுதாயத்திலும் பிறரை அவமானப்படுத்துவது இன்றைய காலத்தில் வாடிக்கையாகிவிட்டது. அப்படி செய்கின்ற போது நமது அயலாரை உயிரோடு புதைப்பதற்கு சமமாகும். மற்றவரை இழிவாய் பேசுவது சிலருக்கு இன்பமாய் மாறுகிறது. ஆனால் அது இன்பம் அல்ல, மாறாக இன்னலையே கொடுக்கும் என்பது பலருக்கு புரியவில்லை. நம் வாழ்வும் செயலும் மற்றவர்களுக்கு இழுக்காக இல்லாமல் வசந்தத்தின் தொடக்கமாக இருக்க முயற்சிப்போம். ஜெபம். அனைத்தையும் வென்றெடுக்கும் இறைவா, சாவையும் அதன் மூலம் பாவத்தையும் வென்றெடுத்து எமக்கு மீட்பை கொடுத்தது போலவே நாங்களும் உம்மை போல் மற்றவருக்கு வாழ்வழிக்கும் ஊற்றாக மாறிட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். அன்பு பொங்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம் இதயத்தின் அருள் சுடர் ஒளியிலிருந்து என் நம்பிக்கையின் ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தின் வரலாறு. இந்த ஜெபமானது 803ஆம் ஆண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்டு பேரரசர் சார்லஸ் போருக்கு செல்லும்போது அவரது பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாமல் நல் உடல் சுகத்தோடும் வெற்றியோடும் மீண்டும் நாடு திரும்பவும் அன்றைய திருத்தந்தை வழியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஜெபித்தாலும் காதால் கேட்டாலும் தங்கள் அருகில் வைத்து கொண்டாலும் அவர்கள் ஒருபோதும் திடீரென இறக்க மாட்டார்கள், தண்ணீரில் மூழ்க மாட்டார்கள், விஷமும் அவர்களுக்கு எந்த விளைவும் ஏற்படாது. பேறுகால வேதனைப்படும் பெண்கள் இதை ஜெபித்தால் அவரது பேறுகாலம் எவ்வித துன்பமும் இன்றி நிறைவேறி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியான தாயாக இருப்பார். பிறந்த குழந்தையின் வலது பக்கத்தில் இந்த ஜெபத்தை வைத்திருந்தால் எவ்வித ஆபத்தும் நேரிடாது. நோயுற்றிருப்போரின் வலது புறத்தில் இதை வைத்து ஜெபித்தால் அவர்கள் விரைவில் எழுந்து ஆண்டவரை புகழ்வார்கள். இதை ஜெபித்து வரும் வீடுகளில் ஆண்டவர்களுடைய ஆசி நிறையும். இதை ஏளனமாக்கி நகைப்போர் துன்பத்துக்குள்ளாவர். இதை எப்பொழுதும் கூடவே வைத்திருப்போர் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பி வாழ்வார்கள். ஒவ்வொரு நாளும் இதை ஜெபிப்போர் தங்களது இறப்பினால் நெருங்கும் 3ஆம் நாள் முன்பதாகவே எச்சரிப்புக்கு உள்ளாவார்கள் என்று பல நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எழுதி வைத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது.
நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தை இப்போது நாமும் சொல்லி பலன்களை பெறுவோம். நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம். ஓ வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களுக்காக கழுமரத்தில் தொங்கி உண்மையாக இறந்தீர். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, என் எண்ணங்களை கண்ணோக்கி அருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்கள் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்கள் அபாய இறப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி நிலை வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். ஓ சிலுவையில் அறையுண்ட நாசரேத்தூர் இயேசுவே, இன்றும் என்றும் எப்போதும் எங்கள் மீது இரக்கமாயிரும். வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அவருடைய திருப்பாடுகளாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் விண்ணேற்பினாலும் நீர் எங்களை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறீர். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது உண்மையே. இயேசு கிறிஸ்து பிறந்த 13ஆம் நாளில் கீழ்த்திசை ஞானிகள் 3 தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கண்டது உண்மையே. புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தது உண்மையே. இறந்த 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மையே. மேலும் அவர் உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைந்ததும் உண்மையே. அதனால் வணக்கத்திற்குரிய இயேசுவின் மாண்பு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைவரிடமிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் எங்களை காப்பதாக. நமது சொந்த கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது துன்பங்கள் வழியாக உண்மையாகவே உமது ஆன்மா இந்த பாவ உலகை விட்டு பிரிந்தது. எனவே நாங்கள் எவ்வித விரக்தியும் பயமும் இல்லாமல் எங்கள் சிலுவையை பொறுமையாக சுமந்து செல்லவும், துன்பங்களால் அவதியுறும்போது குறை கூறாமலும் உமது துன்பங்கள் வழியாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் தப்பிக்கவும் உமது அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்னை மரியே, தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்த நிக்கதேமுவே, யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.